வணக்கம் நேயர்களே. இசை மழையில் இதயங்களை தாலாட்டும் பொதிகையின் துள்ளாத மனமும் துள்ளும் இசை நிகழ்ச்சியில் இசை ஞானி இளையராஜாவோட சில பாடல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்கலாம். இசை ஞானி இளையராஜா பல பாடல்களை ஃபீமேல் சோலோ சாங்ஸாக உருவாக்கி திரைக்கதையோட வலிமைக்கு பலம் சேர்த்திருக்காரு. அதே நேரத்தில் அந்த பாடல்களை பாடின பின்னணி பாடகிகளோட திறமைகளையும் ரொம்பவே அழகாக வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அவர் உருவாக்கின சில ஃபீமேல் சோலோ சாங்ஸ் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பின்னணி பாடகி ஸ்வர்ணலதாவை அறிமுகம் செய்தது நம்ம ராஜா சார். சத்ரியன் திரைப்படத்தில் அவங்க பாடின ஒரு சூப்பர் ஹிட் மெலடி சாங் தான் மாலையில் யாரோ மனதோடு பேச. இந்த பாடலை நமக்காக நம்ம நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி ரோஷினி வந்து பாட போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த துள்ளாத மனமும் துள்ளும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல்களை பாடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவர்களுடைய பாடல்கள் நிறைய கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். ஐ எம் அன் ஆர்டன்ட் ஃபேன் ஆஃப் ஹிம். அது மட்டும் இல்லை, என்னோடய சிங்கிங் கெரியரில் நான் ஒரு பெரிய பொக்கிஷமாக நினைக்கிற விஷயம் என்னென்னா, பட்டியல்ன்ற படத்தில் யுவன் சார் மியூசிக்கில் இசைஞானி இளையராஜாவோட சேர்ந்து நான் ஒரு சாங் பாடியிருக்கேன், நம்ம காட்டில் அப்படின்ற சாங். ஸோ என்னோட கெரியரில் இவ்வளோ யங் ஏஜ்லேயே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவருடைய பாடல்கள் பாடுறது எப்போவுமே ஒரு ரொம்ப சுகமான விஷயம். ஸோ அந்த வாய்ப்பை எனக்கு தந்த பொதிகை சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மாலையில் யாரோ மனதோடு
பூக்கவே மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாட்டேது அதில் நாயகன் பேரேது நெஞ்சமே பாட்டேது அதில் நாயகன் பாடல்களாலும் பின்னணி இசையாலும் ராஜா சார் பிரமிக்க வச்சிருக்காருன்னா அதுக்கு ஈக்குவலாக காட்சிகளை படம் பிடிச்சு ஆச்சரியப்பட வைப்பாரு டைரக்டர் பாரதி ராஜா. இவங்க 2 பேரும் சேர்ந்து முதல் மரியாதைங்கிற படத்துக்காக உருவாக்கின சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் தான். அதில் ஜானகி அம்மாவோட ஃபேவரட் சாங்கான ராசாவே உன்னை எண்ணிங்கிற ஃபீமேல் சோலோ சாங்கை இப்போ நம்ம பார்க்கலாம். ராசாவே உன்னை நம்பி
1, 2, 3, 4. Good. சங்கீதம் என்பதே காற்று எதிர்த்து எழுவதால் உண்டாகின்ற நாதம். இப்போ இயல்பா நமக்கு ஒரு காற்று வந்துட்டு இருக்கு. புல்லாங்குழல் வாசிக்கிறவன் எப்படி புல்லாங்குழலை வாயில் வைத்து ஃபூ என்று ஊத வேண்டியது இருக்கிறது. எதிர்வரும் காற்றுக்கு எதிராக ஒரு காற்று போய் அதிலே கலக்கின்றதாலே தான் சங்கீதமே வருகிறது. இசைஞானி இசையமைச்ச ஒவ்வொரு பாடலுமே மேஜிக்கல் சாங்ஸ் தான். அப்படிப்பட்ட பாடல்களுக்கு இசை எப்படி உருவாகுது? எந்த காம்போசிஷனுமே ஃபாஸ்ட்டாக அப்படி வந்துடணும், அதுவாக வந்து விழணுமே தவிர நம்ம மண்டையை போட்டு உடைக்கிறதோ அல்லது முடிய பிச்சுட்டு பார்க்க தேய்க்கிறதோ இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. புன்னகை மன்னன் படத்தோட இசை ஒரு ட்ரெண்ட் செட்டர்னே சொல்லலாம். அது வரைக்கும் கேட்காத ஒரு புதுமையான இசையை ரசிகர்களுக்கு விருந்தா கொடுத்திருக்காரு நம்ம ராஜா சார். அதுல வர ஒரு பாடல் தான் ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன். இந்த பாடலை சித்ரா அம்மா ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. அந்த பாடலை இப்ப பார்க்கலாம். புன்னகை மன்னன் உன் ராணி நான்
காயத்ரி திரைப்படத்துல பின்னணி பாடகி சுஜாதா அம்மா பாடின ஒரு சூப்பர் ஹிட்டான மெலடி சாங் காலை பனியில் ஆடும் மலர்கள். இயற்கையின் எல்லா அழகையும் ஒரு பெண் ரசிச்சு பாடும் இந்த பாடலுக்கு புதுமையான இசையும் இதமான உணர்வையும் அமைச்சு கொடுத்திருக்காரு நம்ம ராஜா சார். அந்த பாடலை இப்ப பார்க்கலாம். பின்னணி பாடகி பி சுஷீலா அம்மாவோட குரல் தமிழ் மக்களோட நினைவுகளை விட்டு என்னைக்குமே பிரிக்க முடியாதுங்க. அவங்க பாடின ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு காவியம்னே சொல்லலாம். உயர்ந்த உள்ளம் திரைப்படத்துல அதிகாலையில் உதயமாகும் சூரியனின் பிரகாசமான ஒளியோடு பசுமையான ஈரம் நிறைந்த தென்றல் காற்றோட சூழ்நிலையை ரொம்ப அருமையா வெளிப்படுத்தியிருக்காரு இசைஞானி இளையராஜா. இசைஞானி இளையராஜாவோட சில ஃபீமேல் சோலோ சாங்ஸை பார்த்தோம். இன்னும் இனிமையான பல பாடல்களுடன் அடுத்த வாரம் துள்ளாத மனமும் துள்ளும் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.